ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரம்ஜானுக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டன் வந்து குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 8 விசில் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நான் தம் பிரியாணி பண்ண போகிறதுனால பெரிய பாட் எடுத்துட்டேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விட்டுட்டேன். அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே போட்டு ஒரு 2 ஆனியன் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். 2 ஆனியன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து புதினா மல்லி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது எண்ணெயிலே போட்டு வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு எடுத்துட்டேன். அது போட்டதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா உள்ளே போட்டு நல்லா நான் வதக்கி எடுத்துட்டேன். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துடும், கிரேவி மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி போன் மட்டன் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதனால் வேக வச்ச மட்டனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ணியாச்சு. கிராஜுவலாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் வந்து அதில் வந்து உள்ளே நல்லா கோட் ஆகணும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ நம்ம வந்து மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2-3 மினிட்ஸ் வந்து வேகட்டும். அது நல்லா 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். பாசுமதினா 1:1, இதே ஜீரக சம்பா அப்படின்னா 1:1.5. நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பாவில் தான் பண்ணுறேன். அதனால் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி வந்து 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போது மொத்தம் 10-10.5 வரும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கணும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை உள்ளே போட்டுடலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை உள்ளே போட்டதுக்கப்புறம் அது அரிசி வந்து நல்லா கொதிக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணிலாம் வற்றி கொஞ்சம் கொதிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா வந்து தம் போட்டுக்கலாம். தம் வந்து கீழே வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான தோசைக்கல் மேலே நம்ம பிரியாணி பானையை தூக்கி மேலே வச்சதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டை தூக்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து நல்லா பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ வந்து தேவையான அளவு தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசியை உள்ளே போட்டலாம், ஊற வச்ச அரிசியை. நான் அரிசி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். பொங்கி ஊற்றிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். அதனால் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வைக்க கூட டைம் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து தால்சா ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.